தமிழ் ட்ரேட் ஸ்டேஷன் சேனலுக்கு எல்லாத்தையும் வர வைக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மொபைல் வீடியோ சொல்லியிருந்த மாதிரி லைவ் ட்ரேடு தான் நான் இங்கே போஸ்ட் பண்ணுவேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து ஜிபிபி யூஎஸ்டியில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். என்னோடய ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா xnx.com அப்படிங்கிற இதில் வந்துட்டு ஃபாரெக்ஸில் வந்துட்டு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு $34, அதாவது ஜஸ்ட் 2500 மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் இன்றைக்கி ட்ரேட் எடுக்க போகிறேன். உங்கள் முன்னாடி லைவாக நான் அதை காட்ட போகிறேன். ஸோ என் ட்ரேடோட மெத்தட் என்னென்னா, நான் இப்போ வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் நான் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 1.3702 அண்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.3664 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய ட்ரேடிங் மெத்தட் என்ன, ஸ்டைல் என்ன, இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணுறேங்கிறத நான் இங்கே இது டீட்டெயிலை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்தராக வந்து இந்த கமெண்ட்லையோ இல்லை ஏதோ வகையில் என்னை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். என் வாட்ஸ்அப் நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன ட்ரேட் பண்ண போகிறேங்கிறது வந்து லைவாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இது நான் இப்போதைக்கு ரெக்கார்டிங் வீடியோ தான் போடுறேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்லாம் அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லைங்க. ஸோ மொபைலில் இருக்கிற ஹாட்ஸ்பாட் வச்சு தான் என்னோடய லேப்டாப்பை நான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வச்சு நான் போடுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா வந்துட்டு நான் ஷார்ட் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேங்க. இது வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணும்போது எடிட் பண்ணுவேன், லென்த்தாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட்டிங் ஃபார் ஷார்ட். உங்களுக்காக வேணால் கொஞ்சம் நேரம் இதை பாஸ் பண்ணி வைக்கலாம். எப்படி பாஸ் பண்ணுறது, இது தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் அவ்வளோக்கு அனுபவம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறங்காட்டிக்கு இது ஓகே. ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுது, பிரேக் ஆகலை, மறுபடியும் வந்து திரும்பிச்சு பாருங்கள். ஸோ இப்போ மறுபடியும் இந்த இடத்துக்கு இறக்கிறேன். ஓகே, இப்போ இது பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும். நான் ப்ராஃபிட் தான் பண்ணுவேன் இந்த ட்ரேடில், லாஸ்லாம் பண்ண மாட்டேன், வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எனக்கு இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய பிரச்சனை. பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது டைமிங் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். எனக்கு என்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காற்று ஒரு மத்தியானம் 2:30 மணிக்கு ஒரு என்ட்ரி எடுப்பேன். எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது கரெக்டாக 2:45 ஆகிடும். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபியூச்சரும் பண்ண முடியாது. சரி, நான் ஆப்ஷன் நம்ம எடுத்துருப்போம். ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டர்னால் வந்து கரைச்சி விட்டு அதோட வேல்யூஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் இது 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டுங்காட்டிக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ 2021 என்னோடய ட்ரேட் இதுதான் நான் ஃபாலோ பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஃபைனல் டெசிஷன். இதுக்கு சில இண்டிகேட்டர்ஸ்லாம் நான் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது எதுவுமே வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதில்ல, நிஞ்சா ட்ரேடரில் யூஸ் பண்ணுறது தான். இதுக்கு நான் நிறைய பணம் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், இல்லைன்னு நான் சொல்ல வரல, பணம் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ பிரேக் ஆகுதான்னு பார்ப்போம் இந்த டைமு. ஓகே, பிரேக் ஆயிடுச்சுங்க. இப்போ செல். ஐயையோ, தப்பு பண்ணிட்டேன். பாருங்க, அனுபவம் இல்லைன்னா இதான் பிரச்சனை. இதை தப்பாக ஆர்டர் போட்டேன். ஜிபிபி யூஎஸ்டியில் போடுறதுக்கு பதிலாக ஏயுடி யூஎஸ்டியில் போட்டேன். சிஸ்டம் ஹேங் ஆகிடுச்சு. ஓகே, பரவாயில்ல, கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, சின்ன லாஸ் தான், எடுத்துடலாம் இதில். ஓகே, ஷார்ட் போயாச்சு. ரியல் மணி. இந்த தப்பாக ஆர்டர் போட்டங்காட்டிக்கு என்ன லாஸ் ஆச்சுன்னு பார்த்தா ஹிஸ்ட்ரியில் பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட $6 லாஸ் ஆகிருக்கு. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சும்மா ட்ரையில் போட்டேன். ஓகே, அது எடுத்துச்சு, பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இந்த ஷார்ட் போயாச்சு. இதுக்கு ஸ்டாப் லாஸ் மட்டும் டிசைட் பண்ணோம். ஸ்டாப் லாஸ் என்னென்னா 702 தான் ஸ்டாப் லாஸ். 702 ஸ்டாப் லாஸ் போடணும். இது எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது, இதெல்லாம் எனக்கு எதுவுமே அனுபவம் இல்லைங்க, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். பர்சனல் ஏரியா சப்போர்ட் போர்ட்ஃபோலியோ. ஓகே,
இங்கே இருக்குது மோர் மாடிஃபை ஆர்டர். இங்கே தான் இருக்கும் ஸ்டாப் லாஸ் எவ்வளோக்கு போடணும்? $702 1.3702 1.3702 2ங்கிறதுக்கு போல 5 போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஹிட் ஆகாது, ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகாது. ஓகே, ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அது திடீர்னு MT5 வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. அவங்க கேட்டால் ஏதோ டெக்னிக்கல் எரருங்கிறாங்க. அதனால் இது டெம்பரவரி இது யூஸ் பண்ணுறேன். இதில் சுத்தமாக அனுபவமே இல்லை. வெப்வேஸ்லாம் MT4 கொஞ்சம் அனுபவம் இருக்குது. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இது சுத்தமாக ஐடியாவே இல்லை எப்படின்ட்டு. சரி, பரவாயில்ல, தப்பு இல்லை. எல்லாம் பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே. நான் எப்போ பொசிஷன் க்ளோஸ் பண்ணால் அப்போ இந்த க்ளோஸ் பொசிஷனுங்கிறத கிளிக் பண்ணால் போதும். இப்போதைக்கு பொசிஷன்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பெரிய டார்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்க, இந்த ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோவையும் இந்த வீடியோவையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு வீடியோவை நான் இது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். நம்ம ரஃபீக். நம்ம ஒரு 3.25 ரேஞ்ச் இருக்கும்போது வந்து இந்த ஜிபிபி யூஎஸ்டியில் வந்து இந்த இடத்துல ஷார்ட் போயிருந்தோம். ஸோ அது நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ என்ன ஆகிடுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ட் இந்த லெவலில் இருக்குது. ஸோ ரியலாக இங்கே என்ன ஆகிடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி இந்த 3.25 ரேஞ்சுக்கு இந்த பிரேக் அவுட்டில் தான் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டில் தான் வந்துட்டு ஷார்ட் போனேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மறுபடியும் மார்க்கெட் திரும்பிடுச்சு. பட் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி மார்க்கெட் கரெக்டாக வந்து இந்த 3702ங்கிற ரேஞ்சுக்கிட்ட வந்திருக்கு. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3705 போட்டு வச்சுருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது வந்து எனக்கு மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்குது. ஸோ மறுபடியும் இன்னொரு லாட் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எத்தனை மணிக்குன்னா ஒரு 4:15 மணிக்கு வந்துட்டு இந்த ஷார்ட் போயிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 லாட் ஷார்ட்டில் இருக்கும். ஸோ இதுக்கு நான் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.340 லெவலில் வந்து நான் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஐ மீன் இந்த இடத்துல வந்து என் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் அந்த டார்கெட்டையும் வந்து இப்போ மார்க் பண்ணுறேன். ஒரே நிமிஷங்க. ஓகே, இது ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக கலர் வேணால் மாற்றி கொடுத்துடலாம். ப்ளூ கலரில் இருக்குது. ஓகே, இதுக்கு என்ன கொடுக்கலாம்? நல்லா இருக்குது, லைம் க்ரீன். இதை கொடுத்துடலாம். இதுதான் நம்ம டார்கெட். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மறுபடியும் சொல்கிறேன், இது நம்ம சப்போர்ட் இப்போ இருக்கிற நிலமையில் இது நம்ம ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டு வந்துருச்சு. இங்கே சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த 3664 கட் பண்ணிச்சுன்னா வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இம்மீடியட்டாக வந்து 3640 லெவலுக்கு வரும். அப்படி வரும்போது கட் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் செய்வோம். ஸ்டே டியூன். மறுபடியும் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸ்க்ரீன் ரெக்கார்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு அப்டேட். யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆக டைம் ஆகிட்டுருக்கு. ஸோ தட் இந்த ஜிபிபி யூஎஸ்டியில் பெரிய அளவில் மூமெண்ட் இல்லை. லைட்டாக ஒரு ரேஞ்ச் ஹோல்டில் தான் இருக்குது. பட் கண்ணுக்கு பார்த்தா தெரியுது கிளியராக இது வந்து ஷார்ட் சைடு தாங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ தட் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலை இல்லை. இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக மாறிடும். ஐ மீன் சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும் சொன்னோம் இல்லையா. எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு, நிற்க முடியாமல் மறுபடியும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா. பட் அது என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, இது யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று பொசிஷன் வந்து எக்ஸிட் ஆகணும், இல்லைன்னா காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகணும். அதான் பிளானு. பட் காஸ்ட் டு காஸ்ட்டில் இல்லை, சூப்பர் ப்ராஃபிட் இன்றைக்கி வரப்போகுதுன்னு எனக்கு நல்லா இப்போயே தெரியுது. ஸோ இப்போ வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 640 டார்கெட் கிடையாது. இப்போ நியூ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா
இம்மீடியட் டார்கெட் வந்து 584, அதுதான் டார்கெட். ஸோ 584க்கு இந்த க்ரீன் லைனை மாற்றிக்கிறேன். ஓகே, 584 சம்திங் வச்சுக்கலாம். ஓகே, மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னதுன்னு பார்க்கலாம். இந்த லைவ் வீடியோ வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆச்சு. 6:30 மணி, 6:23 ஆச்சு. ஓகே, என்னதுன்னு பார்க்கலாங்க. அப்டேட். இப்போ மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம் வரங்காட்டிக்கு கொஞ்சம் நல்லா இறங்குற மாதிரி தோணுது. ஓகே, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இறங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, தொடர்ந்து பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மறுபடியும் வச்சு நான் பேசுகிறேன். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆக போகுது. இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்க பொசிஷன் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சப்போர்ட்டை, இது ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொன்ன 64, அது பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் வந்து 640 வராமல் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், எகெயின் போய் கரெக்டாக போய் இந்த சப்போர்ட்டை போய் நிற்கிது. இப்போ வந்து அது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இது போனது வந்து ஒரு வகையில் நல்லது. ஏன்னா இது வந்து சடனாக அப்படியே இறங்கிருந்துச்சுன்னா, இந்த இடத்துல போய் அடிச்சிருந்துச்சுன்னா, இந்த டார்கெட் மட்டும்தான் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, எதிர்பார்த்த ஒரு பாயிண்ட்டாக இருந்திருக்கும். இப்போது இது இந்த இடத்துல போயிட்டு ரிவர்ஸ் ஆகி இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லாவே மார்க்கெட் கீழே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் சார்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேண்டில் எவ்வளோ பெருசாக இறங்கியிருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் கேண்டில் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அதோட இம்பேக்ட் தான் வந்து கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல் கேண்டில்ஸ் தான். இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் தான். ப்ராபப்ளி இந்த இடத்துல வந்து எனக்கு இதில் ஃபிபனாச்சிலாம் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த சார்ட்டில் நான் யூஸ் பண்ணுற சார்ட்லேயே அது இல்லை ஆக்சுவலி. இப்போ அதில் நான் யூஸ் பண்ண காட்ட விரும்பலை. ஓகே, இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ் ஆச்சுன்னா ரொம்ப நல்லா கீழே இறங்கும்னு எதிர்பார்க்கலாம். அப்படி இறங்கும்போது வந்து நான் அதையும் சேர்த்து இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சின்ன அப்டேட். டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆச்சு. கண்டினியூஸாக இறங்கிட்டு தான் இருக்குது, பட் ஸ்பீடாக இறங்கலை. ஜிபிபி யூஎஸ்டி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3638க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி வந்து 40 வந்து நம்ம முதல் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். அப்கோர்ஸ் அது அச்சீவ் ஆகிடுச்சு. இப்போ என்னோட 2 பொசிஷன் நான் வச்சுருக்கேன். நம்ம 3.25க்கு எடுத்த பொசிஷனு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $9 ப்ராஃபிட்டில் இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இன்னொரு 1/4 மணி நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா 1/4 மணி நேரத்துக்கு கழிச்சு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதோட நிலைமை எப்படி வேணாலும் மாறும். ஸ்டே டியூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எகெயின் ஒரு அப்டேட். யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ரைட் நவ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:24 ஆச்சு. கன்ஃபார்மாக இது கீழே தான் போக போகுது. ஸோ என்னோடய டார்கெட் அச்சீவ் ஆகத்தான் போகுது. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்டில் வெயிட்டிங். இப்போவும் அந்த பொசிஷன் அப்படியே தான் இருக்குது. நான் போட்ட அதே சேம் ஸ்டாப் லாஸ் தான் இப்போ வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா $11 ப்ராஃபிட்டில் இருக்கும். இது நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0.01 லாட் சைஸ் எடுத்திருக்கேன். மேபி 10 எடுத்திருந்தேன்னா இதோட லெவல் வேறு, 1.0 எடுத்தேன்னா இதோட லெவல் வேறு. எனக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டாண்டர்ட் லாட்டு, மைக்ரோ, மினி இதோட கால்குலேஷன்லாம் வந்து தெரியாது, டு பி ஃப்ராங்க். ஏன்னா நானே கற்றுக்க தான் ட்ரை பண்ணிருக்கேன். இதே ஈக்விட்டி மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட்னால் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. எனிவே இன்றைக்கி ஒரு $35 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா மார்க்கெட்டில் எதையுமே நம்மளால் எக்ஸாக்டாக ஒரு விஷயம் சொல்ல முடியாது. நம்பிக்கையோடு தான் காத்திருக்கணும். ஸோ நம்பிக்கையோடு காத்திருப்போம். மறுபடியும் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஜிபிபி யூஎஸ்டி பொசிஷன் வச்சுருக்கோம். மார்க்கெட் ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குது. 2 பொசிஷன் இருக்குது. ஒன்று கழட்டி விடலாமான்னு தோணுது. ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கிறது 705 தான் கரெக்டான ஸ்டாப் லாஸு. மணி 8 ஆக போகுது. இப்போதைக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு $13 பக்கம் வந்துட்டு அப்படியே ஒரு ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து பையர்ஸை வந்து ஃப்ளஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி அப்படி தான் எனக்கு தோணுது. உள்ளே எந்த பை வந்துச்சுனாலும் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு செல்லர் வந்து நிறைய பொசிஷன் வந்து எடுத்துகிட்ருக்காங்கன்னு தோணுது.
யாராவது புதுசாக பை பண்ண வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் வந்துட்டு ஏமாற்றி செல்லிங் பொசிஷன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் இருக்குங்காட்டிங்க வேறு ஏதாவது இண்டிகேட்டர்ஸு மற்றபடி ஏதாவது பார்த்து இல்லை ஏதாவது டே டைம் ஃப்ரேம் இல்லைன்னா ஹவர்லி சார்ட் அதில் ஏதாவது பார்த்துட்டு யாருக்காவது ஒரு இண்டிகேட்டர்ஸ் லைக் RSI ஸ்டோகாஸ்டிக் இது இதுன்னு பார்த்து அதில் ஏதாவது என்ட்ரி வந்திருக்குன்னு யாராவது எடுத்துகிட்டு இருக்கலாம். அதனால இந்த ஒரு இது இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து டிமாண்ட் வந்து சப்ளை வருதா வரலையா அதை பொறுத்து தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பை பண்ணுறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் இல்லை. ஓகே, 2 லாட் இருக்குது. ஃபஸ்ட் ட்ரேடு வெயிட் பண்ணலாங்க. இன்றைக்கி ஒரு சூப்பர் ப்ராஃபிட் பண்ணலாம். லெட்ஸ் see. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிபிபி யூஸ்டி பண்ணிகிட்ருக்கோம். 3:45 எடுத்த பொசிஷன், அதுக்கப்புறம் 4:15 எடுத்த பொசிஷன் இருக்குது பார்த்துட்ருக்கீங்க. இப்போது அநேகமாக நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சார்ட் போய் பார்க்கலாம். இப்போதைக்கு $14 ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப கிளியராக ஒரு விஷயம் புலப்படுது. ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்திருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே மாடிஃபை பண்ணலான்னா, ஏன்னா எனக்கு சின்ன ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிறது ஐடியா கிடையாது. ஸோ ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ணலாம்னா இந்த இடத்துக்கு பண்ணலாம். ஒரு 638க்கு ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணிடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்கோம், அதை மாடிஃபை பண்ணலாம். இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து 638 மாடிஃபை பண்ணியாச்சு ஒன்று. அதுக்கப்புறம் இந்த லாட்டையும் மாடிஃபை பண்ணலாம். 638. ஓகே, இப்போ நம்ம ப்ராஃபிட் லாக்குடு. ஸோ இது மார்க்கெட் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். ஓகே, ட்ரேட் ஃபினிஷ் ஆகும்போது நல்லதே நடக்கும் நம்புவோம். ட்ரேட் ஃபினிஷ் ஆகும்போது நான் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். தேங்க்யூ, ஸ்டே டியூன். மணி இப்போ 8 ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் டு க்ளோஸ் நினைக்கிறேன். ஸோ டைம் டு க்ளோஸ் பிகாஸ் எனக்கு நிறைய சிக்னல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பொசிஷனை இந்த ப்ராஃபிட்டோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். என் முதல் ட்ரேடு ஓகே, குட். ஸோ இப்போ நம்மகிட்ட ஏதாவது பொசிஷன் இருக்கான்னா எதுவும் கிடையாது. ஸோ நம்ம என்ன ட்ரேட் பண்ணோன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். இதே மாதிரி என்னோடய அடுத்தடுத்த லைவ் ட்ரேடை நான் அப்டேட் பண்ணுறேன். இதை எனக்கு இப்போதைக்கு ரெக்கார்ட் பண்ணி தான் போட தெரியுது. லைவாக எப்படி போடணுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ப்ராட்பேண்ட் அந்த நெட் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்குது. எனிவே இன்றைக்கி ஒரு $35 போட்டோம். நம்ம சிஎம் கொடுத்தார் இல்லையா, 2500 அது வாங்கினேன். அதை தூக்கி போட்டு $10-11. ஓகே, ஒரு $750 ப்ராஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, இனி அடுத்த ட்ரேடுக்கு அப்போ இந்த மாதிரி வீடியோ போடுறேன். ஸ்டே டியூன் வித் மை சேனல் தமிழ் ட்ரேட் ஸ்டேஷன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் பண்ணுறதுனா பண்ணுங்கள். என் காண்டாக்ட் நம்பரை நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு சொல்லித்தரக்கு என்னால் முயற்சி பண்ணுறேன். இது ஃபுல்லாக வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் மாதிரி தான். இதை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. நன்றி, வணக்கம், குட் நைட்.